மக்கா வணக்கம். கப்பலில் உள்ள மெயின் இன்ஜினை ஏற கொண்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவாக எல்லா இன்ஜின்களும் என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்துருவோமா? மக்கா, பொதுவாக இன்ஜின் உள்ள பிஸ்டன் கீழே வரும்போது இன்லெட் வால்வு திறந்து காற்று உள்ளே வரும். திரும்ப பிஸ்டன் மேலே போச்சுல இன்லெட் வால்வு மூடி உள்ள காற்றை பிஸ்டன் அழுத்தி அங்கே வந்து ஒரு வெப்பத்தை உண்டாக்கும். உண்டான வெப்பத்தில் நம்ம கரெக்டான நேரத்தில் ஃபியூலை கொடுக்கும்போது அங்கே வந்து ஒரு ஃபயர் ஏற்பட்டு எக்ஸ்பென்ஷன் நடந்து பிஸ்டன் கீழே வரும். கீழே வந்துட்டு மறுபடியும் பிஸ்டன் மேலே போச்சுல எக்ஸாஸ்ட் வால்வு திறந்து ஏற்கனவே உள்ள எரிஞ்ச ஃபியூலையும் காற்றையும் எக்ஸாஸ்ட் வால்வு வழியாக வெளியே செலுத்தும். இதைத்தான் இன்ஜினில் ஒரு சுத்துன்னு சொல்லுவோம். நம்ம இந்த சுத்தை ஒரு நேரம் இன்ஜினில் ஸ்டார்ட் பண்ணி விட்டா போதும், திரும்ப நம்ம எப்போ இன்ஜினை ஸ்டாப் பண்ணுறோமோ அது வரைக்கும் இந்த சுத்து நடந்துகிட்டே இருக்கும். அப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா காரையும் பைக்கையும் சாவியை போட்டு செல்ஃப் மோட்டார் மூலியமாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டோம். இப்போ கப்பலில் உள்ள இவ்வளோ பெரிய இன்ஜினில் உள்ள பிஸ்டனை ஸ்டார்டிங் மோட்டார் மூலியமாக கீழே தள்ள முடியாது. அதுக்கு தான் கப்பலில் காற்றை அழுத்தி பாட்டிலில் அடைச்சி வச்சுருக்கோம். ஒவ்வொரு யூனிட்லையும் ஒரு ஸ்டார்டிங்கர் வால்வு இருக்கும். அழுத்தப்பட்ட காற்றை கரெக்டான சமயத்தில் கரெக்டான பிஸ்டனுக்கு மேலே கொடுத்து பிஸ்டனை கீழே தள்ளுவோம். கீழே தள்ளும்போது சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும். எப்போ நம்ம ஃபியூலை ஸ்டாப் பண்ணுறோமோ அது வரைக்கும் இந்த சைக்கிள் தொடர்ந்து சுற்றிட்டே இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்கா. மேலும் தகவல் வேணும்னா ஒரு கமெண்டையும் கொடுத்துருங்க மக்கா. சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ண.